எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு என்பதை சொல்லிவிட்டால் நீ யாரு, நீ யார், யார் எங்களை தாண்டி வதைக்கின்றார். எதற்காக எனக்கே தெரியவில்லை. இந்த உலகத்தை படைத்தவள்ளி என்னையே படைத்தவள்ளி தான். உனக்குதான் இந்த சித்தி விளையாட்டுலாம். அண்ணா, அந்த நேரத்திலே என் தேகம் கழுத்திருப்பதை பார்த்து நீங்கள் அனைவரும் கைவிட்டு பயக்கிறார். சரி, ஆமா, என்ன செய்ய வேண்டும்? இந்த குறை தீர்க்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் தாங்க முடியவில்லை. அனுமதி சிறைவாசம் செய்து விட்டார். சென்று வர ஆனா அனைவரும் பயந்து ஓடும் நேரத்தில் யாரோ ஒருவர் நிற்கிறான். இவன் யார் என்றே தெரியவில்லை. காளி தேவியடா தங்கையடா
தங்கையாடா மகேஸ்வரியா அந்த பாவிகளுக்கு தங்கையா அந்த பொருளே நிறுத்தி அடிவோட வாங்கி போனான் வந்திருக்கிறாரே நான் உன்னை கேட்டால் என் தாயா தந்தையா எனக்கு தெரியும் நான் யார் என் தாயா என் தந்தையா அதை சொல்லிவிட்டா உன்னை எழுப்பிடுவேன் உன்னை படைத்ததே நான் தான். என்னை படைத்தது நீயா எனக்கு அம்மா யாரு நீயா நீயா அம்மா ஐயே இதுவரை என் தாயார் என்று தெரியாமல் இருந்து அனாதையா நான் பிறந்து விட்டேன் என்று வருத்தப்பட்டேன் அம்மா நீ என் தாய் என்றான் நீ யார் எப்படி என்னை பெற்றாய் கவாசுரா அந்த ஒரு நேரத்திலே சிவனை நோக்கி கடுந்தரம் புரிந்து ஒரு கனியை தலைவலியிடம் கொடுத்து சண்டை கணவன் மனைவி சண்டைகள் கொன்று விட்டார். வயிற்றில் இருந்த வெடித்து தீக்குள் வெளியே வந்தார் வெடித்து நிறுத்ததா கருமாரி அந்த கருமாரியை பார்த்து உங்களை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள் சிரித்தது கோபம் தாங்க முடியாமல் என் கவாலத்தில் இருந்து கவாலிபுரம் சொல்லுகின்ற படைத்து என்னையா அம்மா என்னை படைத்தது நீங்கள் என்று பெருமைப்பட்டீர்கள் ஆனா இந்த பெருமை உலகத்திற்கே தெரிய வேண்டும் அதான் உலகத்தை போக போகிறேன் நான் தான் பெருமாளின் மகன் இந்த கவாலத்தோடு என்று சொல்ல போகிறேன் புறப்படுகிறேன் ஏமா போவிட்டாருங்க கபாலீஸ்வரா, உன்னை படைத்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுதே என் கபாலத்தில் ஐக்கியமாகிவிடு. நான் வந்ததை முடிந்து விட்டது. உன் கபாலத்தில் நான் ஐக்கியமாக வேண்டுமா? காலேஜ் பாரு அடி நாளி அடி நாளோடு யாருக்கு பார்த்து என்ன சொல்றான்? கதை அதை கருமாறு என்ன என்ன கையில உண்டா தூக்கிட்டு மாட்டேன். என்ன செய்ய முடியும்? பாடி வா பாப்பா என்று பார்த்தா என்னை உற்பத்தி செய்துவிட்டு என்னை கொல்ல வராயா? என்னை கொள்வதற்கு கொண்டு விட்டு விடுவா? அது நாடுவதி அது நான் ஒன்று வெளியே போட்டு அந்த ஆட்டமாக
சொல்வார்கள். அண்ணா நீயே தவறு செய்து விட்டாய், நீயே அவனை படைச்ச. இன்னைக்கு பார்த்தியா, உண்மையை அவன் சுவரப்படுத்தி விட்டான். சரி, அவனை அழிக்க வேண்டும் என்றால் கபாலத்தில் பிறந்தவன் அவன். அவனை அழிக்க வேண்டும் என்றால் உம்மால் முடியாது. அவனை உள்ளத்தில் இருக்க வேண்டிய முத்து, பெரிய முத்து, சின்ன முத்து என்று சொல்லக்கூடிய அம்மையை போட்டு அவன் மனசு கோரி அப்படியே அழைத்து வந்த உன்னை விட்டு வைத்தான் என்னை தேடி கொண்டவன் கொண்டு விடுவாய். அதனால் எங்கோ ஒரு நாள் உன்னை விட மாட்டேன். உன்னை என்ன திரும்ப செய்யப்போகிறேன். இப்போதே உன்னை கதையால் அடித்து உன் உயிரை கபாலீஸ்வரா, என்னிடமிருந்து விஷதந்துக்களின் ஒவ்வொரு விஷத்தை ஒவ்வொரு துளியாக எடுத்து உன் மீது போட்டே நம்மை இல்லை சதியா தாய் என்று பாராமல் உங்களை தெரிவித்ததா இந்த கவாலனை படைத்தது நீங்களே. என்னை முற்று போட வைத்திருக்கிறீர்களம்மா. அம்மா எதிர்த்தாக முடியவில்லைம்மா. காத்திடு ராஜா தாய் காத்தாரி ஒரு கண்ணாமூலோ உன் மகன் வேதனையில் வாழ்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் மன்னித்து விடுங்களம்மா, என்னை மன்னித்து விடுங்களம்மா. நீ போட்டு முட்டை நீங்களே எடுத்துக் கொள்ளலாமா? கபாலத்தை எப்போது அழிப்பாரு. உன் மூஞ்சியற்ற அவதாரத்தில் இது ஒரு அவதாரம். நீ கருமாரியாக கனகபிரநாடு, கனகவேந்தன், கனகவல்லி என்று சொல்லக்கூடிய நாட்டிலே பூலோகத்திலே கனகவேந்தனுக்கு நீ மகளாக கருமாரியாக உட்புறமானான். ஆனால் இன்று முதல் நீ இருக்கும் இடம், அதாவது கருமாரி கருமாரி கருமாரி. அதோடு இல்லாமல்
இந்த திருமூர்த்தி ஒன்னா சேர்ந்த இடம் இன்று முதல் இடத்துக்கு பெயர் திருவேற்காடு. திருவேற்காடு அது மட்டும் கிடையாது, நீ படைத்த அந்த கபாலசூரன் உன் கபாலத்தை ஐக்கியமாகி விட்டான். இன்று முதல் அந்த கபாலசூரனை நீ கபாலி ஈஸ்வரனாக அமைத்துக் கொள். கபாலி ஈஸ்வரனாக அமைத்துக் கொள். கபாலீஸ்வரன் எங்க இருக்காரு? சென்னை மாநகரில் ஒரு பகுதியாக மயிலாப்பூர்ல இருக்காரு கபாலீஸ்வரன். அவருக்கு தான் 63 திருவிழா நடக்குது. அந்த மயிலாப்பூரில் நீ அவரும் வருகின்ற மக்களுக்கு சிறப்பாட்சி செய்து நோய்கள் இல்லாமல் பில்லி சூரியன் அணுகாமல் நீதி நேர்மையோடு நீ அரசாட்சி செய்ய வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சரி, மனிதனுக்கு மரியாதை கூடிய இந்த கிராமத்திலே, அத்தப்பூர் கிராமத்திலே தும்பூர் நாடகமன்றத்தை கொண்டு வந்து நாகாத்தம்மா என்ற நாடகத்தை கொண்டு வந்து கபாலசூரன் கருமாரியம்மன் உற்பத்தி என்ற காட்சி இந்த காட்சியோடு நிறைவேற்றது. நாங்கள் நடத்த நாடகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்ய எவ்வாறு மன்னித்து எப்படி அரவணைத்து போட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளேன். அது இல்லாமல் எங்களுக்கு வெடிய மாதிரி ஒளி அமைத்திருந்த அவர்களுக்கும் எங்களுக்கு அறுசுவை அளித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய வருத்தப்படாத வாய்ப்பு சங்கங்களுக்கும் மாணவ அனைவர்களுக்கும் எங்கள் நாடகத்தை அந்த கிராமத்தில் நாடகத்தை கண்டுகளித்த பெரியவர்களுக்கும் நாங்கள் பிரியாவண்ணமாக நாங்கள் கரம்பூக்கு செல்வாய்க்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, 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 வணக்கம்.